வணக்கம் மக்களே. நம்ம பார்க்க போகிற திரைப்பட விமர்சனத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா த பீ கீப்பர். இதை இயக்குனர் வந்து டேவிட் ஐயா, ரைட்டர் காட் ஃபேமா. ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா ஜேசன் ஸ்டாத்தம், எமி ரேவர் லாப்மேன், பாபி நெடல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா, ஒரு தேன் சேகரிக்கிற ஒருத்தர் இருப்பார். அவர் தான் ஆண்டனி கிளே. இந்த கிளேன்ற கேரக்டர் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் இருப்பார். அது தெரியாது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு வயசானவங்க வீட்டில் போயிட்டு தேன் கலெக்ட் பண்ணுவார். அப்போ அவங்களுக்கு வந்து லேப்டாப்பில் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேரு டவுன்லோட் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க, லேப்டாப் அப்டேட் பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க யாரும் இல்லைன்னுவாங்க. அப்போ அந்த லேப்டாப்பை ஹேக் பண்ணி எப்படி வந்து அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுக்கலான்றத அந்த ஆர்கனைசேஷன் பண்ணோம். ஒரு ஐடி நிறுவனம் பண்ணோம். அந்த ஐடி நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா குரூப்ன்ற பேரில் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா $2,00,000 அந்த லேடிக்கிட்டேருந்து அவங்க ஹேக் பண்ணி எடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்களோட இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து ஜீரோவில் வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சூசைட் பண்ணிப்பாங்க. அப்போ எதாச்சும் அவங்க பொண்ணு வரும்போது இந்த ஹீரோ அங்கே வந்து மாட்டிக்கின்னா அவர் தான் சாவடித்த மாதிரி ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் அவர் இல்லைன்னு தெரியும். அப்போ அந்த எஃபிஐயில் இருக்காலே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், இது மாதிரி வந்து யாருன்னு தெரில எனக்கு கண்டுபிடிக்குது அப்படின்னும்போது, இவர் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது, பாஷா மாதிரி. ஸோ அவர் வந்து அந்த ஐடி இதை ஹேக் பண்ணி அங்கே போய் ஃபஸ்ட்டு கொளுத்தி விடுவார். அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக ஃபைட்டு தான். அந்த ஐடி குரூப்பில் இருக்கிற அந்த மாஃபியா இதுக்கும் நம்ம அந்த பீ கீப்பர்ன்ற ஆர்கனைசேஷன், அவங்க வெறும் நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்கிட்ட பெரியவங்க வயசானவங்ககிட்ட ஏமாற்றுற பணத்தெல்லாம் இது பண்ணக்கூடாதுன்ற சொல்கிறது தான். ஸோ அந்த செக்யூரிட்டி குரூப்புக்கும் ஹீரோக்கும் நடக்கிற ஃபைட், அதில் என்ன ஆனார்ன்றது தான் படத்தோட கதை. படம் ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்கடாக இருக்குது. நாங்கள் இங்கிலீஷில் தான் பார்த்தோம், இங்கிலீஷ் வெர்ஷனில் தான் பார்த்தோம் தேட்டரில். தேட்டர் ரெஸ்பான்ஸும் ஓரளவுக்கு மீடியமாக இருந்துச்சு. ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருந்துச்சு. இங்கிலீஷில் தான் பார்த்தோம். இந்த படத்தில் வசனத்துக்கோ இல்லை ரொம்ப புரிஞ்சுக்கிற அளவுக்கு எதுவுமே தேவையில்லை. அது ஃபஸ்ட்டு சீன் மட்டும் புரிஞ்சுட்டா போதும். படம் ஃபுல்லாக ஃபைட்டு தான். ஒவ்வொரு ஃபைட்டும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கடைசியில் ஒரு கத்தியில் ஃபைட் போடுவாங்க. அந்த ஃபைட் அப்பெல்லாம் மியூசிக்கே இருக்காது, வெறும் ஃபைட் மட்டும் தான் இருக்கும். இது வந்து ஒரு R-rated மூவி தான். இது மிராமேக்ஸ் MGM கோல்டு தயாரித்த ஒரு இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா R-rated மூவி தான். ஸோ இது வந்து சின்ன பசங்களுக்கு அலோடு கிடையாது, பெரியவங்க மட்டும்தான் பார்க்க வேண்டிய படம். ஃபுல் ஆக்ஷன் பேக்கடு. அந்த ஸ்டாத்தமோட ஒரு எக்ஸலண்ட் இது தான் சொல்லணும். ஸோ நம்ம லேப்டாப்லேயும் எந்த பாஸ்வேர்டும் எந்த இதுவும் நம்ம வந்து தெரியாத ஆளுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த படத்தோட முக்கியமான கருத்து. எந்த நாட்டுக்கும் இது பொருந்தும். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பேக்டு மூவின்னு சொல்லலாம். தேங்க்யூ.